கடந்த 200 ஆண்டுகளில் உலகிலேயே அதிக பலம் வாய்ந்த நபர் யார் என்று கேட்டால் பெரும்பாலோர் அந்தந்த காலகட்டத்தின் அமெரிக்க அதிபர்களையே குறிப்பிடுவார்கள். இராணுவ பலமும் பொருளியல் வளமும் அமெரிக்க அதிபர்களுக்கு அப்படி ஒரு தகுதியை தந்திருக்கின்றன. உலகம் இதுவரை கண்டிருக்கும் 44 அமெரிக்க அதிபர்களும் வெவ்வேறு விதங்களில் தங்கள் முத்திரையை பதித்திருந்தாலும் அவர்களில் ஒரு சிலர்தான் உலகுக்கு தேவைப்பட்ட முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். மனித இனத்திற்கு மகிமையும் தேடித்தந்தார்கள். அவர்களுள் தலையானவர் ஆபிரகாம் லிங்கன். ஆபிரகாம் லிங்கன் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து சுயமாக கல்வி கற்று வழக்கறிஞராக பட்டம் பெற்று மத்திய மாநில சட்டசபையில் உறுப்பினராகி இறுதியில் 16வது அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவரே அமெரிக்காவின் உன்னத ஜனாதிபதியாக வரலாற்று அறிஞர்கள் இன்றும் கூறுகிறார்கள். எல்லோரும் செய்கிறார்கள், நாமும் செய்துவிட்டு போவோம் அல்லது கண்டு கொள்ளாமல் இருப்போம் என்று ஆபிரகாம் லிங்கன் நினைத்திருந்தால் அவர் இன்றைய சரித்திரத்தில் இடம் பிடித்திருக்கவே முடியாது. இன்று அமெரிக்கா ஒரு சுதந்திர தேசம் என்றால் அதற்கு அடித்தளமிட்டவர் ஆபிரகாம் லிங்கன். இவர் 1809ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி கென்டகியில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார் ஆபிரகாம் லிங்கன். அவரது தந்தை ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. அவருடைய தாய் நான்சி இறந்துவிட சாரா என்கிற ஒரு விதவை பெண்ணை மணந்து கொண்டார் ஆபிரகாமின் தந்தை தாமஸ் லிங்கன். 2ஆம் தரமாக மணந்த மாற்றான் தாய் லிங்கனை பரிவோடும் கனிவோடும் வளர்த்தார். குடும்ப ஏழ்மை காரணமாக லிங்கனால் சரியாக படிக்க முடியவில்லை. 1809ஆம் வருடம் அமெரிக்காவின் சின்ன சிறு கிராமத்தில் பிறந்த ஆபிரகாம் லிங்கனை தோல்விகளின் செல்ல குழந்தை என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருக்கு தொடர் தோல்விகள் அவரை துரத்தி கொண்டே இருந்தன. பிறந்த சில வருடங்களிலே தாயை இழந்தார். ஒரு கடையில் எடுபிடி வேலை பார்த்து கொண்டே இரவு நேரங்களில் மட்டும் பள்ளி பாடத்தை ஆர்வமுடன் படித்தார். ஆபிரகாமின் 9 வயதில் அவருடைய தாய் நான்சி இறந்து விட்டார். அதன் பிறகு சாரா என்கின்ற விதவையை மணந்து கொண்ட ஆபிரகாமின் தந்தை தாமஸ் உறுதியும் அன்பும் நிறைந்த சாராவுடன் மிக எளிதாக ஒட்டி கொண்டான் சிறுவன் ஆபிரகாம். தாமஸ் சாரா இருவருமே படிப்பு வாசனையற்றவர்கள் என்றாலும் தன் மகனை படிக்க சொல்லி உற்சாகமூட்டினார்கள் பெற்றோர்கள். அந்த காட்டு பகுதியில் புத்தகங்கள் கிடப்பதே அரிதாக இருந்தது. பல மைல்கள் நடந்து சென்று புத்தகங்களை இரவல் வாங்கி படித்தார் ஆபிரகாம். ராபின்சன் குரூசோ, பிலிம்கிரீஸ், பிராக்ரஸ், ஈசாப் கதைகள் விரும்பி படித்தார் ஆபிரகாம் லிங்கன். 1830இல் இல்லினாய்ஸுக்கு குடியேறிய போது சிறுவன் ஆபிரகாம் இளைஞனாக வளர்ந்திருந்தார். இவர் 6 அடி உயரமும் நல்ல உடலமைப்பும் கொண்ட ஆபிரகாம் லிங்கனுக்கு வேலை எளிதில் கிடைத்தது. இவர் தபால்காரராகவும் நில மதிப்பீட்டாளராகவும் கடை உரிமையாளராகவும் என பலவித வேலைகளை அங்கே செய்தார். அவருடைய சமூக ஈடுபாடும் அக்கறையும் அந்த பகுதி மக்களிடையே ஆபிரகாம் லிங்கனுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தந்தது. அவர் நியூ ஆர்லின்ஸில் வசித்த போது அடிமைகள் என்ற பெயரில் கருப்பினத்தவர் விலைக்கு விற்கப்படுவதையும் இரும்பு கம்பிகளால் கட்டப்பட்டிருப்பதையும் சாட்டையால் அடிக்கப்பட்டும் ஒட்டுமொத்தமாக கொடுமைப்படுத்தப்படுவதையும் கண்டார் ஆபிரகாம் லிங்கன். அவருக்கு அப்பொழுது வயது 15 தான். அந்த கணமே அந்த அடிமைத்தனத்தை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். தன்னுடைய 22வது வயதில் அவர் ஒரு அலுவலகத்தில் குமாஸ்தாவாக வேலைக்கு சேர்ந்தார். பின்னர் கடனுக்கு ஒரு கடையை வாங்கி வியாபாரத்தில் தோற்றும் போனார். அடுத்து தபால்காரர் ஆனார். அதன் பிறகு அவர் தாமாகவே படித்து வழக்கறிஞர் ஆனார். 1834ஆம் ஆண்டு தம்முடைய 25வது வயதில் இல்லினாஸ் மாநில சட்டமன்றத்துக்காக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1833இல் ஆன் ருட்லேஜ் என்ற ஒரு பெண்ணை காதலித்து மணந்து கொண்டார். ஆனால் 2 ஆண்டுகளில் ஆண் விஷக்காய்ச்சலால் மரணம் அடைந்தார். 33வது வயதில் மேரி டோட் என்ற ஒரு பெண்ணை மறுமணம் செய்து கொண்டார். பின்னர் அவருக்கு 4 குழந்தைகள் பிறந்தன. 3 குழந்தைகள் சிறு வயதிலேயே மரணம் அடைந்தார்கள். மனைவிக்கும் மனநோய் பிடித்தது. இத்தகைய தோல்விகளையும் மன உறுதியோடு ஆபிரகாம் லிங்கன் எதிர்கொண்டார். கம்பீரமும் கண்ணியமும் நிறைந்த ஆபிரகாம் லிங்கனின் இன்னொரு முகம் குறும்புத்தனங்கள் நிறைந்தது. ஆன்சாப் என்ற பிரியமாக அழைக்கப்படும் ஆபிரகாம் லிங்கன் தான் அமெரிக்காவின் உயர்ந்த அதிபர். இவருடைய உயரம் 6 அடி 4 அங்குலம். இவர் மிக சிறந்த கதை சொல்லி.
அவருடைய கதை சொல்லும் பாங்குதான் ஆரம்ப காலத்தில் மக்கள் மத்தியில் அவருக்கு வரவேற்பை பெற்றுத்தந்தது. ஆபிரகாம் லிங்கன் சிறந்த நகைச்சுவை மன்னனும் கூட. தாடி வைத்த முதல் அமெரிக்க அதிபரும் ஆபிரகாம் லிங்கன் தான். முக்கியமான கடிதங்கள், ஆவணங்களை தன்னுடைய நீண்ட தொப்பிக்குள் வைத்துக் கொள்ளும் பழக்கம் இவருக்கும் இருந்தது. அமெரிக்காவில் உள்நாட்டு கலவரம் மூண்டபோது இல்லினாய்ஸ் பகுதி மக்கள் தங்கள் தலைவனாக ஆபிரகாம் லிங்கனை முன்னிறுத்தினார்கள். அதுதான் அவரது அரசியல் நுழைவுக்கான முதல் துருப்புச்சீட்டாக அமைந்தது. அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். அடிமைத்தனத்துக்கு எதிரான தனது குரலை பதிவு செய்தார். அவருடைய இந்த அரசியல் பார்வை மற்றவர்களிடம் இருந்து ஆபிரகாம் லிங்கனை வித்தியாசப்படுத்தியது. இதனிடையே தானாகவே புத்தகங்களை தேர்ந்தெடுத்து சட்டக்கல்வி பயின்றார். பார் கவுன்சில் தேர்வில் வெற்றி பெற்று சில காலம் ஸ்பிரிங்ஃபீல்ட் என்ற பகுதியில் வழக்கறிஞராகவும் பணியாற்றியிருக்கிறார். 1834 இருந்து 8 ஆண்டுகள் இல்லினாஸ் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்தார். அதன் பிறகு அரசியலை விட்டு விலகி 5 ஆண்டுகள் அவர் தனியார் துறையில் வழக்கறிஞராகவும் பணியாற்றினார். 1854 அவரை அரசியல் மீண்டும் அழைத்தது. குடிப்பழக்கமும் புகைக்கும் பழக்கமும் எதுவுமே இல்லாத ஆபிரகாம் லிங்கன் அரசியலில் கடுமையாக உழைத்தார். 1859 ஆண்டு நீங்கள் ஏன் அமெரிக்க அதிபர் பதவிக்கு போட்டியிடக்கூடாது என ஒரு நண்பர் கேட்டபோது அந்த தகுதி எனக்கு கிடையாது என்று பணிவாக பதில் கூறினார் ஆபிரகாம் லிங்கன். ஆனால் அப்படி கூறியவர் அடுத்த ஆண்டே அமெரிக்காவின் 16வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தன்னுடைய 15வது வயதில் தாம் எடுத்த ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றும் தருணம் இப்பொழுது வந்துவிட்டதாக ஆபிரகாம் லிங்கன் எண்ணினார். ஏனெனில் பதவியேற்ற 2 ஆண்டுகளில், அதாவது 1862 ஆண்டு, அவர் அடுத்த ஆண்டு ஜனவரி 1 தேதியிலிருந்து அனைத்து அடிமைகளும் விடுவிக்கப்படுவார், அதன் பின் அமெரிக்காவில் அடிமைத்தனமே இருக்கக்கூடாது என்று ஒரு பிரகடனம் செய்தார். அமெரிக்காவின் தெற்கு மாநிலங்கள் விவசாயத்தை நம்பியிருந்ததால் பொருளியல் வளர்ச்சிக்கு அடிமைகள் தேவை என்று அடம் பிடித்தன. மேற்கு மாநிலங்களோ தொழிலில் பகுதிகளாக இருந்ததால் தங்களுக்கு அடிமைகள் தேவையில்லை என்று கருதினர். இவை இரண்டுக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடு உள்நாட்டு கலகமாக வெடித்தது. அடிமை தலையை அறுத்தெறியவும் அமெரிக்காவை ஒன்றுபடுத்தவும் போர் அவசியம் என்று துணிந்தார் ஆபிரகாம் லிங்கன். 4 ஆண்டுகள் நீடித்த உள்நாட்டு போரில் தென் மாநிலங்கள் தோற்கடிக்கப்பட்டன. ஆபிரகாம் லிங்கனின் உயரிய சிந்தனைக்கு வெற்றியும் கிடைத்தது. 1863 வருடம் ஜனவரி 1 தேதி ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க கூட்டு மாநிலங்களில் அடிமைகளை நிரந்தரமாக விடுவிக்க புரட்சிகரமான ஒரு விடுதலை பிரகடனம் ஒன்றை வெளியிட்டார். அதை எதிர்த்து நிராகரித்த தென்பகுதி மாநிலங்களுக்கும் வரவேற்ற மற்ற வடபகுதி மாநிலங்களுக்கும் அமெரிக்க உள்நாட்டு போர் தொடங்கியது. அடிமைகள் ஒழிப்பு பிரச்சனையில் பிளவுபட்ட ஐக்கிய மாநிலங்களை போரிட்டு மீண்டும் ஒன்று சேர்ப்பது ஆபிரகாம் லிங்கனின் பெரும் பிரச்சனையாகி நீண்ட போராட்டமாகி விட்டது. 1863 வருடம் கெஸ்டி பார்க்கில் மேடையில் பேசும் பொழுது அவர், இந்த அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம், மக்களுடைய அரசாங்கம், மக்களால் ஆளப்படும் அரசாங்கம் என்னும் வாக்குமொழிகள் இந்த பூதாளத்திலிருந்து அழிந்தே போகாது என்று ஒரு சூளுரைத்தார். 1865 அமெரிக்காவில் அடிமைத்தனத்தை ஒட்டுமொத்தமாக ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் அமெரிக்க மக்களவையில் 3/2 பங்கு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டது. அதே ஆண்டு முறையாக அமெரிக்க அதிபராக தேர்வு பெற்றார் ஆபிரகாம் லிங்கன். 2வது முறை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே ஆண்டு, அதாவது 1865 ஆண்டு ஆகஸ்ட் 14 தேதி பெரிய வெள்ளிக்கிழமை அன்று தன் மனைவியுடன் அவர் அமெரிக்கன் கசின் என்ற ஒரு நாடகம் பார்க்க சென்று இருந்தார். நாடகத்தை ரசித்து கொண்டிருந்த போதே ஜான் விக்கிஸ் பூத் என்ற ஒரு நடிகன் அதிபரை குறிவைத்து சுட்டான். மறுநாள் காலை அதிபரின் உயிரும் பிரிந்தது. அப்போது அவருக்கு வயது 56 தான். 2வது முறையாக முழுமையாக அவர் அதிபராக இருந்திருந்தால் அமெரிக்கா மேலும் அமைதி பெற்றிருக்கும், உலகம் மேலும் உயிர் பெற்றிருக்கும். ஆனால் வரலாற்றின் நோக்கம் வேறாக இருந்தது.
இவருடைய உயிர் பிரிந்து பல காலங்கள் உருண்டோடினாலும் அமெரிக்காவிற்கு பல அதிபர்கள் வந்து சென்று இருந்தாலும் ஆனால் ஆபிரகாம் லிங்கனை போன்று ஒரு சிறந்த ஒரு மனிதநேய மிக்க ஒரு அதிபரை இன்று வரையும் கண்டதில்லை என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆபிரகாம் லிங்கனின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய நிகழ்வு ஒன்று நடந்தது. ஆம், அவருடைய மகனை ஒரு துவக்கப்பள்ளியில் ஆபிரகாம் லிங்கன் சேர்த்திருந்தார். அவர் தன் மகனுக்கு அறிவுரை சொல்லவில்லை. அதற்கு பதிலாக அந்த பள்ளி ஆசிரியருக்கு அவர் ஒரு கடிதம் எழுதினார். அதில் அந்த கடிதத்தில் தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் வெற்றியை கொண்டாடவும் என் மகனுக்கு கற்றுக் கொடுங்கள். பொறாமையிலிருந்து அவன் விலகியே இருக்கட்டும். வான பறவைகள், தேனீக்கள், சூரியன், பசுமையான செடிகள், மலர்கள் இவற்றை ரசிக்க அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். பிறரை ஏமாற்றுவதை விட தோற்பது கண்ணியம் என்று அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். சுய சிந்தனையில் நம்பிக்கை கொள்ள சொல்லுங்கள். மென்மையானவர்களிடம் மென்மையாகவும் உறுதியானவர்களிடம் உறுதியாகவும் நடந்து கொள்ள கற்றுக் கொடுங்கள். குற்றம் குறை கூறுபவர்களை அவன் அலட்சியப்படுத்தப்படட்டும். அளவுக்கு அதிகமாக இனிமையாக பேசுபவர்களிடம் இருந்து அவன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தன் மனதுக்கு சரி என்று தோன்றுவதை அவன் துணிந்து நின்று போராடி நிறைவேற்ற அவனை பழகுங்கள். இதை எழுதிய தந்தை ஆபிரகாம் லிங்கன் அவர் சொன்ன இந்த அறிவுரை எந்த காலத்திலும் பொருந்தும். பிள்ளைகளின் எதிர்காலமே ஆசிரியர்களிடம்தான் இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டு ஆசிரியர்களின் மீது மிகுந்த நம்பிக்கையை கொண்டிருந்தார். இவர் இந்த உலகத்தை விட்டு மறைந்தாலும் இவருடைய புகழும் அரசியல் கொள்கைகளும் உலக நாடுகளும் இன்றளவும் பின்பற்றி கொண்டிருக்கின்றன. முதலாக ஆபிரகாம் லிங்கன் தேர்தலை சந்தித்து தோல்வியடைந்த நேரத்தில் பிரார்த்தனை கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டார். அப்பொழுது அந்த கூட்டம் முடிந்ததும், உங்களில் சொர்க்கத்துக்கு செல்ல விரும்புபவர்கள் மட்டுமே கையை உயர்த்துங்கள் என்று கூறினார் பாதிரியார். எல்லோரும் கையை தூக்க ஆபிரகாம் லிங்கன் மட்டும் பேசாமல் நின்றார். ஆபிரகாம், நீ எங்கே போவதாக உத்தேசம் என்றார் பாதிரியார். தோல்வி அடைந்திருந்த அந்த மனநிலையிலும் நான் செனட் உறுப்பினராக போகிறேன் என்று உறுதியான குரலில் சொன்னார் ஆபிரகாம். ஆம், நீ எதுவாக மாற விரும்புகிறாயோ அதுவாக மாறுவாய் என புன்னகையுடன் ஆசி வழங்கினார் பாதிரியார். ஆபிரகாம் லிங்கன் ஒரு முறை ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவரை அவமானப்படுத்த எண்ணிய ஒருவர், திரு ஆபிரகாம் லிங்கன் அவர்களே, உங்களை பற்றி மிகவும் பெருமையாக நினைத்து கொள்ள வேண்டாம். உங்கள் அப்பா தைத்த செருப்பை தான் நான் இன்னும் அணிந்து கொண்டு இருக்கிறேன் என்று உரத்த குரலில் கூறினார். அதாவது ஆபிரகாம் லிங்கனை ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன்தானே என்று அவர் அவமானப்படுத்த எண்ணினார். ஆபிரகாம் லிங்கன் சிறிது கூட கோபம் படாமல், நண்பரே, உங்களுக்கு நன்றி. இன்னும் நீங்கள் என் தந்தை தைத்த செருப்பை அணிந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் என் தந்தையின் தொழிலின் நேர்த்தி எவ்வளவு என்பது எனக்கு புரிகிறது. ஒருவேளை அந்த செருப்பு பழுதாகி போனால் ஜனாதிபதி மாளிகைக்கு தயங்காமல் கொண்டு வாருங்கள், நான் சரியாக தைத்து தருகிறேன் என்று கூறினாராம். அந்த அளவுக்கு உழைப்பின் பெருமையை அவர் உணர்ந்திருந்த காரணத்தினால்தான் அமெரிக்க நாட்டின் குடியரசுத் தலைவர் ஆனார். நீ எதுவாக மாற விரும்புகிறாயோ அதுவாக மாறுவாய் என்பது ஆபிரகாம் லிங்கனுக்கு மட்டுமல்ல, நம்பிக்கையை தளரவிடாமல் லட்சியத்துக்காக விடாபடியாக போராடும் நம்மை போன்ற ஒவ்வொருவருக்கும் அது வெற்றியின் ஒரு திருமந்திரம்தான். வெற்றியின் நாயகன் ஆபிரகாம் லிங்கனின் வாழ்க்கை வரலாற்றை நாம் அறிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.